ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான டொமேட்டோ புலாவ் தாங்க பார்க்க போறோம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கோ இல்லைன்னா மதியம் சட்டுன்னு ஏதாவது டேஸ்டியா செய்யணும்னா இந்த மாதிரி டொமேட்டோ புலாவை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டியான டொமேட்டோ புலாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டொமேட்டோ புலாவ் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு நார்மலான சாப்பாட்டு அரிசியை 2 கப் அளவுக்கு இந்த கப்ல கலந்து எடுத்துக்கிறேங்க. 350 கிராம் அளவுக்கு கிராம்ஸ்ல ரைஸ் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். தக்காளிய மீடியம் சைஸ்ல ஒரு 5 தக்காளி பழமும் 4 குட்டியான தக்காளி பழத்தையும் கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தை நல்லா வேக வச்சுட்டு அரைச்சுதான் நம்ம புலாவ் செய்ய போறோம். தக்காளியை வேக வச்சுக்கலாங்க. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்ப தக்காளி நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்ப புலாவ் செய்யறதுக்காக குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, 2 அன்னாச்சி பூ, 8 கிராம்பு, 3 ஏலக்காய், சின்னதா ஒரு மராட்டி மொக்க சேர்த்துக்கலாங்க. ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயத்தை சன்னமா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதோடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வேக வச்சிருந்த தக்காளி பழமும் பாத்தீங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. நீங்க வேணும்னா தோலை ரிமூவ் பண்ணிட்டு கூட நைஸா அரைச்சுக்கலாம். நான் அப்படியே சேர்த்திருக்கேன். இப்ப தக்காளியை இந்த மாதிரி நைஸா அரைச்சாச்சு. இருக்கட்டும். நம்ம வெங்காயமும் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நல்லா வதக்கிட்டேன். இதோடவே 1 கை அளவு மல்லித்தலை, 1 கை அளவு புதினா தலையை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். புதினா மல்லி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் மட்டும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பொடி சேர்த்து ஒரு 2 செகண்ட் மீடியம் ஃபிளேம்லயே நல்லா கலந்து விடுங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு அரிசிங்கிறனால 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நான் ஒரு 1/4 கப் அளவு ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன். பட்டாணி வீட்டுல இருக்கிறனால ஆட் பண்ணிருக்கேங்க. நீங்க இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிருங்க. இப்ப நல்லா கலந்துட்டேங்க. ஹை ஃபிளேம்ல அப்படியே விட்டுருவோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப பாருங்க, ஹை ஃபிளேம்லயே வச்சிருந்தேன். தண்ணி நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சிருந்த ரைஸை தண்ணி இல்லாம வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமிங்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டேங்க. குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். நீங்க நார்மலா சாப்பாட்டுக்கு எவ்வளவு விசில் விடுவீங்களோ அதை விசில் விட்டு இறக்கிக்கோங்க. நான் 3 விசில் விட்டு இறக்கிட்டேங்க. ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. குக்கர் ஓபன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நல்லா மணக்க மணக்க டேஸ்டியான டொமேட்டோ புலாவ் 1 பாட் ரெசிபியா குயிக்கா நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணிடலாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது போல குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிட்டு வந்துருவாங்க. ரொம்பவே டேஸ்டாவும் இருக்குங்க. சுட சுட டொமேட்டோ புலாவோட தயிர் ரைத்தா வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.